இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேபாளத்தில் சமூக ஊடக தடைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்கள் வன்முறையாக மாறிய போராட்டத்தில் 20 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் காயம். நேபாளத்தில் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, தடியடி நடத்திய போலீஸ். ராணுவம் குவிக்கப்பட்ட நிலையில் கண்டதும் சுட உத்தரவிடப்பட்டதால் பதற்றம். நேபாளத்தில் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோகாத் திடீர் ராஜினாமா. போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கட்டுப்படுத்த தவறியதாக கூறி பதவியிலிருந்து விலகினார். சமூக ஊடகங்களுக்கான தடையை நீக்குவதாக நேபாள அரசு அறிவிப்பு. கடும் போராட்டங்கள் மற்றும் வன்முறைக்கு பிறகு நடவடிக்கை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இன்று வாக்குப்பதிவு. சந்திரசேகராவின் பிஆர்எஸ், நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதாதள கட்சிகள் புறக்கணிப்பு. வர்த்தக சூழல் நிலையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும். உலக நாடுகள் விரும்புவதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. ஆதார் அட்டை குடியுரிமைக்கான சான்று அல்ல, அடையாளத்துக்கான ஆவணம் என உச்சநீதிமன்றம் கருத்து. 12வது ஆவணமாக ஆதாரை தேர்தல் ஆணையம் ஏற்க வேண்டும் எனவும் உத்தரவு. பீகாரில் கிராம மக்களின் தோளில் ஏறிச் சென்ற காங்கிரஸ் எம்பி. வெள்ள பாதிப்பை பார்வையிடச் சென்றபோது தண்ணீரில் நனையாமல் இருப்பதற்காக சொகுசு. பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் மாநிலங்களுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. கனமழை, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்த திட்டம். புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத விவகாரத்தில் காஞ்சிபுரம் சட்டம் ஒழுங்கு டிஎஸ்பி நீதிமன்ற வளாகத்தில் கைது. தப்பி ஓடிய நிலையில் மீண்டும் திரும்பி வந்தவரை 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு. வெளிநாட்டு பயணங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் புலம்புவதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். மத்திய அரசு எவ்வளவு புறக்கணித்தாலும் தமிழகம் முதலிடம் என்றும் பெருமிதம். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சியாக அதிமுக உள்ளது என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் தாராளமாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என பழனிசாமி கூறுவது சந்தர்ப்பவாதம். முதல்வராக இருந்தபோது எதுவும் செய்யவில்லை என செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மக்களால் தேர்வு செய்யப்படவில்லை என்றாலும் 4 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி குறித்து பிரேமலதா விஜயகாந்த் புகழாரம். டிடிவி தினகரனுக்கும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம்.
தன்னால் தான் கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக எதன் அடிப்படையில் கூறுகிறார் என்றும் கேள்வி. பொய் சொன்னால் பேசுபவர்கள் முகத்தில் ஷாக் அடிக்கும்படி ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வைக்க வேண்டும் என கவிஞர் வைரமுத்து பேச்சு. சென்னையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் செல்போன் திருட்டில் ஈடுபடும் நவோனியா கும்பல். எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மக்களுக்கு ரயில்வே பாதுகாப்பு படை வேண்டுகோள். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை வரை அவகாசம். இணையதளம் முடங்கியதால் தேர்வர்கள் விண்ணப்பிக்க முடியாமல் தவித்த நிலையில் நீட்டிப்பு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். கைது நடவடிக்கையை கண்டித்து போராடியவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அரசியலிலிருந்து விலகுகிறேன். தேர்தல் வியூக நிபுணரும் ஜன்ஸ்வராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் சவால். சுற்றுலா பயணிகள் சென்ற ஜீப்பை துரத்திய காட்டு யானை. பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் பரபரப்பு சம்பவம். நீதிமன்றத்தை அரசியல் போட்டிகளுக்கான களமாக பயன்படுத்தக்கூடாது. தெலுங்கானா முதல்வருக்கு எதிரான வழக்கில் பாஜகவிற்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கட்டடங்களை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் தாக்குதல். சீட்டுக்கட்டு போன்று கட்டடங்கள் சரிந்து விழும் காட்சிகளால் மக்கள் அச்சம். காசா நகரை விட்டு பாலஸ்தீன மக்கள் வெளியேற வேண்டும். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வலியுறுத்தல். பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பதவியேற்ற 9 மாதங்களிலேயே நீக்கம். அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு புதிய சிக்கல். ஜிஎஸ்டி வரி விகிதம் மாற்றத்தால் கார்களின் விலை 7,80,000 ரூபாய் வரை குறைக்கப்படும். சொகுசு கார் தயாரிக்கும் ஜெர்மனியின் ஆடி நிறுவனம் அறிவிப்பு. காஃபா கோப்பை கால்பந்து தொடர் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் அணி தன்னை அவமதித்தது. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பிரபல வீரர் கிறிஸ் கெயில் குற்றச்சாட்டு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.